வந்து இன்றைய தினம் அக்காண்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இருக்குதோ இல்லையோ வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஆனால் அன்றைக்கு வந்தேக்கும் இன்றைக்கு வந்தேக்கும் மக்கள் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுதா? ஒரு வடிவு, ஒரு செல்வாக்கு, ஒரு செந்தளிப்பெல்லாம் தெரியுதா? இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? சந்தோஷம் நாங்கள் தானா? ஆக்களுக்கு என்ன மெசேஜ் எல்லாம் அனுப்பி வைக்கிற? அப்போ யார் அனுப்பினது? ஹாய், என்ன செய்கிற, சாப்பிட்டியா, ஐ லவ் யூ செல்லம். யாருக்கு அனுப்பினீங்க? பொய்யா? ஓ, உண்மையாவா? பார்த்தீங்களா? அந்த டெலிபதி என்ற வந்து அக்காவுக்கும் எனக்கும் அப்படி வேலை செய்தேன். உங்களை நான் செங்கடி சந்தேகிட்ட கண்ணான் அதுலேருந்து இந்த மனசை பறி கொடுத்துட்டேன். சரி, ஏதோ ஒரு கண்டிருக்குதப்பா அந்த உங்களை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. குடும்பம் மாற்றிக்கிட்டு சரி மாற்றிக்கிட்டு வாங்க. இப்போ ஒன்றும் குறை இல்லை, குட்டி ஜோதியாமே தான் கிடக்கு. வள்ளி, தெய்வான, ஈரமான ரோஜா, வாடிப்போன ராஜா, இலகிய மனசு, மும்மூர்த்திகள், மூன்று தோரணம், முக்கால்வாசி பாவாடை. இதில் பார்த்தீங்கன்னா கேட்க சிரிப்பு வருனாக்கா அந்த நாடகத்தை பார்த்தா என்ன சொல்லுங்க அவங்களோட மனசு. அக்கா ஓகேயா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் சந்திவெளி என்ற இடத்துல தான் வந்திருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க, நாங்கள் இப்போ ஒரு கிழமைக்கு முன்னே வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த ஒரு கட்டை அக்கா அவரால் சந்தித்து அவள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் வந்து பிறந்தையிலேருந்தே கொஞ்சம் அவங்க வளர்ந்து கொண்டு வரும்போது வந்து அவங்களுடைய தோற்றம் வந்து மாறாத ஒரு காரணத்தால் அது குறித்து யோசித்து ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவங்களோட அம்மாவோட இருந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. உண்மையிலே வந்து அவங்கள பார்க்க சரியான மாதிரியே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ போன முறை வந்து நாங்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட கதைச்சி பேசி கொஞ்சம் சிரிக்க வச்சுட்டு போயிருந்தோம். அன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நாங்கள் ஒரு 50,000 காசும் கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் வந்து உங்களோட செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க, வந்துட்டு சாப்பாடு தேவையை பயன்படுத்தி கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த முறை வரும்போது நீங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருந்தால் இன்னும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துட்டு இப்போ ஜெஃப்னாவளுக்கிட்ட இருக்கிறதால வந்துட்டு அடுத்த வீடியோக்களுக்கான உதவிகள் வந்துட்டு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த அக்காவுக்குமே வந்துட்டு ஒரு சில உதவிகள் வந்தது. அதை வந்து இன்றைய தினம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக வந்து இன்றைய தினம் அக்காண்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இருக்குதோ இல்லையோ வந்துட்டு நாங்கள் சந்தோஷமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணின உறவுகளாகி உங்களுக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளுக்கு போயிட்டு வந்துட்டு அக்காவோட கதைக்கலாம். அதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு அக்காவோட கதைப்போம். வாங்குவோம். என்னடா வீடு கட்டி இருக்கா? ஆக்களை காணிலே இதையா? அது என்ன கீழையும் கட்டிக்கா? ஓமை காட்டு இஞ்சால இருக்கேண்ணே. இங்கே கொழுவி இருக்கிறாப்பா. இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு பம்பையில் காண்டி செஞ்சது. அப்புறம் நீங்கள் பிள்ளையா நினைக்கக்கூடாது. இது ஜோக்கா? அம்மா அம்மா அக்கா மறந்துட்டியலா? கோல் அடிக்கிறதும் இல்லை என்ன மாதிரி சோ மாதிரி இருக்கலா? அம்மாங்க தண்ணி வாங்குற விட்ட போயிட்டாவா? கூப்பிடலாம் அம்மாவை. ஆனால் அன்றைக்கு வந்தேக்கும் இன்றைக்கு வந்தேக்கும் மக்கள் ஒரு வித்தியாசம் ஒன்று தெரியுதா? ஒரு வடிவு, ஒரு செல்வாக்கு, ஒரு செந்தளிப்பெல்லாம் தெரியுதா? இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன? தம்பியாக வந்ததா? இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னு கேட்குறேன். உங்களோட சந்தோஷம் நாங்கள் தானா? ஓ மை காட், கேட்கவே சந்தோஷமாக இருக்குது. இந்த சட்டை புதுசாக எடுத்ததா? பழசா? சரி ஓகே. அம்மா வர சொல்கிறீங்களா அக்கா? அம்மாவுடைய கொஞ்சம் கதைக்கு இருக்குது. உண்மையிலே வந்து அக்காண்ட முகத்தில் அண்டை கொஞ்சம் செந்தளிப்பு தெரியுது. அண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் தெரியுது. அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட விஜயமே தான் வந்து அக்கா இருந்தவா இந்த மாதிரி அப்படியே கதிரையில் யோசிச்சு கொண்டு
ஒரு ஆட்டசைவு இல்லாமல் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் முகம் கொஞ்சம் செந்தளிப்பாக இருக்குது. மேபி எதுவும் க்ரீம் பூசினா வரியா மொத்தம் க்ரீம் பூசினீங்களாக்கா? இல்லையே, ஏன் அதை அப்படி வெறுக்கிற மாதிரி சொல்கிறீங்க? அது கூடாது. அதுதான் நீங்களும் இங்கே என்ன வெறுக்கிற? வெளியில் வாங்க கேட்பேன் அம்மாவோட. ஆட்டு தண்ணி வாப்பு ஆட்டியாக்கா சொந்தக்காராக்கட்டையா அக்காண்டே பொட்டெல்லாம் வச்சுருக்கீங்களா? நீங்களும் போயிட்டா வந்தீங்க? ரைட்டா. அப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறீங்கள்ண்டேங்க, அந்த வகையில் பரவாயில்லை. இங்கே கிட்ட கொண்டு வாங்க போனேன். அம்மாங்க தம்பியாக நம்பியாங்க சிரிப்பா பாத்தியல வணக்கம் ஹலோ. என்னப்பா சோக்கா சுட்டேன் சேர்த்தாங்க காசு வருது. இது உங்களோட போனா? அது என்ன ஆக்களுக்கு என்ன மெசேஜ் எல்லாம் அனுப்பிக்கிய? அப்போ யார் அனுப்பினது? ஹாய் என்ன செய்கிற சாப்பிட்டியா? ஐ லவ் யூ செல்லம். யாருக்கு அனுப்பினீங்க? பொய்யா பாப்பம். அவர் என்ன அனுப்பிக்காண்டு? ஓம் தங்கம் சாப்பிட்டேன். இல்லை இது நான் யாருன்னு சொல்லல தானே, அது சொல்கிறத பிரச்சனை. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கும் சந்தோஷம் தானே. ஏன் கோல் எடுக்க ஆன்சர் பண்ணுறா இல்லை கோவமா? அவர் போட்டிருக்காரா உங்களோட அவர்? அப்போ யாரப்பா போட்டது? இங்கே வாங்க இங்கே இல்லை என்ன இங்கே மேலே இங்கே டியர் கஸ்டமர் யூ have 100 minutes free local call 61 minutes D2D. என்ன சொல்லுங்க அப்போ. இன்றைக்கு நீ என்னோட கதைக்கலன்னு சொன்னால் நீ நான் உன்னோட கதைக்க மாட்டேன். கட்ட முடிய போகுது. அதுக்குள்ளே எடுத்து கதைங்க இருக்கா எடுத்துடட்டா வேணாம்மா? அப்படி எதுவும் இல்லையா? அப்போ இது யாரோ தெரியாமல் பண்ணுறாங்களோ? ஏன்னா மெசேஜ்களை தெரியா ரோட்டால் போனேன் நீங்களே இப்போ கிட்டடியில் அதுக்கு நம்பர் கொடுத்த மாதிரி நம்பர் கேட்ட மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. அப்படின்னு இருக்கேண்ணே. சரி அப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களோட வீடியோ எடுத்து போட்டாங்கண்ணே. கொஞ்சம் கிட்ட வாங்க இண்டே கொஞ்சம் கலராக வந்து மேக்கடாக்க என்ன விளக்கம் ஏன்னா கொஞ்சம் இந்த பளிச்சென்று இருக்கிறாக்கா சத்தியமா அன்றைக்கு வந்தே சும்மா இன்றைக்கு என்ன சொல்கிறடாப்பா? ஏன்னா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அக்கால. என்ன காரணம் எல்லாத்துக்கும்? நாங்கள் தான் காரணம். நாங்கள் என்ன செஞ்சாங்க? பழங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓ மை காட். பார்த்தீங்களா அப்போ வந்து ஒரு காசு வந்து ஒரு மனுஷட்ட வாழ்க்கையை வந்து எவ்வளோத்துக்கு டல்லாக வச்சுருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் தந்துட்டு போனோம். அப்புறம் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்க? நல்ல பெரிய மீன். எவ்வளோ வரும் மீன்? இந்த வருமா? அவர் என்ன வாங்கி சாப்பிட்டீங்க? திராட்சை எல்லாமே யார் அம்மா வாங்கி கொண்டு வந்துவாவா? ஓகே. அப்போ அது பிறகு கூட அந்த யோசனை தன்மைகள் இல்லாமல் எப்படி இருக்குது? இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குதா? ஓகே. குளிச்சு எடுக்க போனீங்களா? எப்போ இண்டிக்கா? இப்பயா எண்ணம் வந்ததா இல்லை நான் கூப்பிட வந்தீங்களா வழியில்? அப்போ ஓ உண்மையாவா? பார்த்தீங்களா அந்த டெலிபதின்ற வந்து அக்காவுக்கும் எனக்கும் அப்படி வேலை செய்தண்டு. அக்கா வந்துட்டு குளிக்க போனோம். அப்போ குளிக்க போயிட்டு சரி அப்போ அக்கா வந்துட்டு குளிக்க போயிட்டு வாளிக்க தண்ணி எடுக்க தம்பி அக்கா வருவாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலைமை அக்கா குணத்தை வச்சுட்டு வந்து இஞ்சால வர நாங்கள் வந்து கூப்பிட்றோம். என்ன விளக்கம் நான் சரியாக கிடக்கேன். உண்மையா? சரியா
எல்லாம் ஒரு அன்பின் நிமித்தம் தானே. அப்போ இன்றைக்கு காலை என்ன சாப்பிட்டீங்க? ம், மறக்கக்கூடாது உண்டு. ஞாபகம் சொல்லுங்க. டீயும் பழம். என்ன பழம் சாப்பிட்டீங்க காலமே? பேரிச்சம்பழமா? ஓகே. அப்போ இப்போ கொஞ்ச நாளாக சாப்பாடு பரவாயில்லை, சந்தோஷமாக சாப்பிட்றீங்க வடி வேணா. மற்றபடி அந்த உங்களோட கவலைகள் எல்லாம் இப்போ வருதா? பழைய கவலைகள் எல்லாம் வருதா? இருந்தோட்டு வரும். என்ன கவலை வருது? ம், சரி. இப்போ அந்த கவலை வராத மாதிரிக்கு நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு வேலை பார்க்க போகிறோம். சரிதானே? என்ன வேலைன்னு சொன்னால் அம்மா வரட்டும் கதைப்போம். சரியா? ஏண்ணா மற்ற ரெண்டு ரெடி தானே? பாட்டு ஒன்று பாடி கட்டுறதுக்கு ரெடி தானே? ரெண்டே மாதிரி. ஓ, அது 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 அவருக்கு தெரியுதான் ஆகணும். அக்கா தெரியும் தானே. இது நம்மளை அன்றைக்கு சொன்னாலே பாட்டு பாடி காட்டினா தான் காசு கூட தருவேன். அதேமாதிரி நீங்கள் பாடினோடையா 5000 தரேன் தான் நம்புறேன் தந்தேன். அதேமாதிரி இன்றைக்கு நீங்கள் ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு உதவிகள் வேறு லெவலில் வரும். ஆனால் இன்றைக்கு உங்கள சரியான வித்தியாசம் தெரியாக்கா. அவ்வளோ வடிவாக இருக்கிறீங்க. ஏன்னா உண்மையாக தான் அன்றைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கும் சும்மா பார்க்க சந்தோஷமாக கிடக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு கல்யாண கிளை தெரியுது முகத்தில். உண்மையாக தான். நீங்கள் எனக்கிட்ட மறைக்கலாம், மெசேஜ் கதையே இல்லை. ஆனால் மெசேஜ் எல்லாம் வந்துருக்கு. பொய்யா? நான் வாய்ச்சில் காட்டினேன். இங்கே பேட்டாடி தம்பி போய் என்ன பேரா? திருப்பம் நம்ம வாய்ச்சிக்காரன் போய் என்ன பேரா? எப்படி கதையை பார்த்தியா? இங்கே பாருங்க அடுத்த மெசேஜா. கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் ரிசீவ்டு 100 minutes டு கால் எனி நெட்வொர்க் அண்ட் எம்பி எனி டைம் ஃப்ரீ. 2000 சொல்லுங்க. ம், உங்களை நான் செங்கலடி சந்தேகிட்ட கண்ணான் அதுலேருந்து இந்த மனசை பறி கொடுத்துட்டேன். சரி, ஏதோ ஒருத்த கண்டுக்குதப்பா அந்த அது உங்களை. ஏன் நீங்கள் வேணான்றீங்க? இனி ஒரு கல்யாணம் வாழ்க்கை வேணும் தானே உங்களுக்கு? ஆ, வேண்டாமா? ஆ, சரி. நான் அம்மா வரட்டுங்க. இப்போ யார் வரட்டுன்னு தெரியாதானே, ஒரு மெசேஜ் வச்சு முடிவெடுக்கலானே. ஆனால் அந்த மெசேஜ் அடிக்கலை பார்த்தா நல்லா கிடக்கு. ஏன்னா நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்தினா தான் அடிச்சிருக்கிறார். ஃபுல்லாக அப்படி தான் கிடக்கு மெசேஜ்லாம். நார்மலாக நல்லா கிடக்கு. மற்றது இங்கே தமிழில் சுத்த தமிழில் அடித்து கேட்பாங்கோ. மதிப்புக்குரிய வாடிக்கையாளர்களே, உங்கள் டைலாக் இது 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 டைலாக் மெசேஜ். அவ்வளோத்துக்கு நான் உங்களை முட்டாளாக்க மாட்டேன். இது டைலாக் மெசேஜ். அந்த அவர் இங்கிலீஷ்லாம் அடிச்சிருக்கார் முழுக்க உங்களை பற்றி விளக்கம் எல்லாம். நான் நினைக்கிறேன் உங்களோட நம்பரை யாரோ கொடுத்துருக்காங்களோ. இப்படி இந்த புள்ள நல்ல புள்ள, நல்ல ஒரு வழியான புள்ள பார்த்துக்கிட்டு ஒரு மெசேஜை போட்டுக்கிட்டு கதைச்சி பேருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ என் பார்வைக்கு அப்படி தான் போட்டாக்கு. டிய கஸ்டமர் புள்ள அந்த நல்ல நீட்டாக தான் அடிச்சிருக்குது. அம்மா வரட்டும் காய்ச்சி பாமேன். இங்கே என்ன போட்டிருக்கார்? லைன் மொபைல் பேங்கிங் ஜெனியூன் ஆப். நான் போடுற மெசேஜ்கள் உங்களை பிடிக்காட்டி சொரியன்னு போட்டிருக்கார் அவர். நல்ல ஒரு பண்பான ஆளாக கிடக்கு. அம்மா வரட்டுமே. அம்மாவோட காய்ச்சிங்களா அதை பற்றி? ஆ ஆ ஏ குளிச்ச போடுறீங்களா? குளிசை போடுறதே தான் இப்போ ஒன்றுமே என்ன? நீங்கள் எடுக்க போயில தான் கனாலமே என்ன? இனி ஒரு குளிசையும் போடக்கூடாதா உங்களுக்கு? நாங்கள் இப்போ நாங்கள் இனி உங்களுக்கு குளிசை மாற்ற போகிறோம். இண்டையிலேருந்து உங்களோட குளிசை வேறு. சரிதானே? அம்மா வர தான் இருக்கு என்ன விளையாட்டுன்னு. சரியா? அம்மா வர கதை இப்போம்மா. சரி, அப்போ நாங்கள் அம்மா அப்புறம் தொடருவோம். சரியா? ஓகே. என்ன ஓட்டம் வந்து நீங்கள் ஓடி வந்தீங்களா ஆட்டோ ஓடி வந்தா? நீங்களா ஓடி வந்தீங்க? கரெக்டா பிள்ளை. உண்மையிலே என்ன சொல்கிறது, அக்கா மட்டும் இல்லை அம்மாவும் கொஞ்சம் செந்தளிப்பாக தான் வந்திருக்கா. ஏதோ ஒரு விளக்கம் நடந்து தான் இருக்கு. ஏன்னா மகளில் வித்தியாசம் தெரியுதா? இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறா அவளையா சாப்பிட்டு கூப்பிட்டு? உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. கொஞ்சம் அவளை பார்க்க ஒரு பிரைட்டாக இருக்குது, கொஞ்சம் வெளிச்சமாக வந்த மாதிரி கிடக்குது சந்தோஷமாக. ஏன்னா மற்ற யாருக்கும் மெசேஜ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறா, ஐ லவ் யூ எல்லாம். என்ன அது சின்ன பொண்ணுல அனுப்பல? ஏன் அனுப்பலாம? நான் இப்போ வாய்ச்சிலாம் காட்டினானே உங்களுக்கு சொல்லலையா? இல்லை, நம்ப மாட்டீங்களா நீங்கள் மகளை பற்றி இப்படி? சரி, அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னு சொன்னாம்மா, அந்த வீடியோ போட்ட அப்புறம் என்ன மாதிரி யாரும் எதுவும் உங்களோட எடுத்து கதைச்ச மாதிரி உங்களோட சொந்த பந்தம் எதுவும் ஏன் வீடியோவுக்கு போனால் நீங்கள் அப்படி இப்படி அப்படி ஒரு ஒன்றும் கதைக்கல? ஓகே. அப்போ நாங்கள் தந்த காசு நல்ல மாதிரி சொன்னவங்களா? ஓகே. இப்போ நாங்கள் தந்த காசு இல்லாமல் என்ன பயன்படுத்துவீங்க? நாங்கள்
சாப்பாடு வாங்கணும். நெல் வாங்கி அரிசி குத்தி எடுத்து நாங்கள் நெல் வாங்கி அரிசி குத்தி எடுத்தீங்க. நெல் எவ்வளோ ஒரு கிலோ? அது கிலோ வண்டில் ஒரு மூடை 600. ஒரு மூடு 6000 எவ்வளோ அரிசி வரும்? ஒரு மூடை 600 வேண்டா. நாங்கள் எல்லாத்தையும் குத்தல கொஞ்சம். இல்லை எத்தனை கிலோ அரிசி வரும் நோம்பலாம் ஒரு மூடை நெல்லில்? ஒரு மூடை நெல்லில் இப்போ 12 மரைக்காலண்டா சில நெல் ஒரு மூடை நெல்லில் எவ்வளோ அரிசி வேண்டா? 6 மரைக்காலும் வரும். எத்தனை கிலோ வரும்? 50 ரூபாயில் வருமா? அப்போல்லாம் தானே. 60 கிலோ. 60 ரெண்டா பரவாயில்ல. அது நோம்பல் அந்த 200 அரிசி அதான் தான் இருக்குமே. நாங்கள் வாங்கினேன் 6000 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் அரைவாசை குத்தி எடுத்தோம். நாங்கள் இப்போ அதில் இப்போ முழுதையும் குத்தினா 6 மரைக்கால் வரும் நெல். யா சரி ஓகே. இப்போ ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக பயன்படுத்திக்கிங்க தானே. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டேன். நீங்கள் அக்கா வந்து வீடு செஞ்சதை சொல்லி கேட்டவா அப்படி இப்படி தான் கேட்டவா. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே நான் என்ன சொன்னேன் முதலே, எல்லாம் என்னால் செஞ்சு தரையிலுமோ தெரியாது. ஆனால் நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவர் சின்ன உதவி நான் செஞ்சு தருவேன். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு ஓட்ட வீட்டில் இருந்தாலும் கரண்ட் இல்லாட்டும் ஒரு சாப்பாடு தான் முக்கியம், சரிதானே. அப்போ நான் வந்து உங்களை ஒவ்வொரு மாதமும் சந்தோஷமாக சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு அந்த ஒரு உதவியை நான் வந்து செஞ்சு தரேன். மற்ற வந்து அக்காவுக்கு நாங்கள் இப்போ போயிட்டு ஒரு டிவி ஒன்று எடுத்துகிட்டு வருவோம்மா. ஏன் பெறாம அக்கா ஏன் கார்லானே போகிறது? ஓ அப்படியே இல்லை, அது அக்கா வந்தால் தான் எடுத்துடும். ஓ அக்கா வரும். அக்கா தெரியும் தானே, எங்களை பகைக்கக்கூடாது. எங்களை பகைச்சா நாங்கள் அப்புறம் வெறுத்து போயிடுறோம். ஏன் பெரியலாம் அக்கா? என்ன பிரச்சனை? ஓ அதுக்கு இப்போ நடந்து கூட்டிகிட்டு போகல, நாங்கள் பைக்கில் ஏற்றிட்டு போகல, காரில் வீட்டில் எப்படி இது கதிரையில் இருக்கிற மாதிரி வரை காருக்கே இருக்க வேண்டியதான். அதுவும் ஏசி எல்லாம் போட்டு விடுவோம், உங்களோட முகத்துக்கு நேரம் திருப்பி விடுவோம். 3 நிலை சில்லுன்னு குளிராக இருக்கும். அதுவும் பெரிய தூரம் இல்லை, ஒரு கொஞ்சம் தூரம் தான் போகிறதும் பாரு. டக்குன்னு ஒரு அரை மணி தேங்க. அப்படின்னா இல்லை நாங்கள் இப்போ போயிட்டு கடைக்கு போகிறோம். இல்லை கடையில் போய் இறங்கி டிவி எடுத்துகிட்டு வர அவ்வளோதான். பரோடாவும் போகிற இல்லை. சரியா தம்பி கேட்டால் வேறு தானே வேணும். அக்கா அப்படி மாட்டேன்னு சொல்கிறது. தம்பி தம்பி அதுதானே போவோம் என்ன. சரி அப்போ வாங்கம்மா, நான் போய் டிவி எடுத்துட்டுறோம் ஃபஸ்ட்டு. இல்லை அம்மா நல்ல வடிவாக இருக்கிறேன். அம்மா என்ன சொல்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தோடையா எல்லாத்தாலையும் கொஞ்சம் சாப்பிட்ற இதுண்டானும் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தானேம்மா. நீங்கள் வந்து செஞ்சது எங்களுக்கு இவ்வளோ இது. கண்டிப்பாக மருமகள் வந்து ஒரு காட்டிட்டு போனோம் அந்த இந்த இது. வீடியோ காட்டிட்டு போனோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரியும், இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது என்ன. சரி ஓகே. அப்போ நீங்கள் ஓகே தான், நீங்கள் வெளுக்கிட்டு நிற்கிறீங்க. அக்கா என்ன வெளுக்கிற மாதிரி இப்படியே வருதா? குடும்பம் மாற்றிக்கிட்டு அப்படிங்களா? சரி மாற்றிக்கிட்டு வாங்க. இப்போயே ஒன்றும் குறை இல்லை, குட்டி ஜோதியாமே தான் கிடக்கு. அன்றைக்கு கூட மருமகள் ஃபோன் பண்ணவா கச்சா நான் 5 வச்சுக்க எடுத்து கொண்டு போங்கன்னு சொல்லி. நீங்கள் கொடுத்தேன். இப்போ நீங்கள் மருந்து பேக்கெட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ என்னென்னா இப்போ மெயினான விஷயமாம்மா, இப்போ உங்களை விட உங்களோட மகள் வந்து மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அவாவை நாங்கள் கொஞ்சம் வெளியில் எடுக்கணும்னு சொன்னால் அவாக்கான ஒரு பொழுதுபோக்கு உருவாக்கி கொடுக்கணும். இப்போ அவள் வந்து தான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னோம். அதால் அவாவுக்கு நாங்கள் ஒரு டிவி ஒன்று வாங்கி கொடுத்தோம்னு சொன்னால் அந்த டிவிக்கு சீரியல் கனெக்ஷன் ஒன்று எடுக்கலாம் தான், இந்த பக்கத்தால் போகும். அந்த ஒரு கனெக்ஷன் எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் அவள் அதோடைய அவாவுக்கு பொழுது போகும். அப்போ கொஞ்சம் அவட மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகும். சரியா மற்ற வந்து உங்களுக்கு மெயினான விஷயம் வந்து சாப்பாடு தானே. இப்போ உங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை, QR காசு மட்டும்தானே. மற்ற அந்த பிச்சை சம்பளம் அது 350 ரூபா சரி தானே. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட் வச்சு உங்களால் பார்த்துக்கொள்ளே இல்லை. அது வந்து 5000 பிறகு போய் கஷ்டம் தானே ஆப்ரேஷன் செஞ்ச மாதிரிக்கு. அப்போ அதனால் உங்களுக்கு மாதம் நான் சாப்பாட்டுக்கு ஒரு அக்காவோட கதைச்சேன்னா அவைக்காச்சும் ஹெல்ப் பண்ணி மந்த்லி செய்யுங்கன்னு சொல்லி அப்போ அந்த அக்கா வந்து ஓமன்னு சொல்லியிருக்கிறா. அதையும் நாங்கள் செஞ்சு தருவோம். சரியானு இப்போ இப்போதைக்கு அது ரெண்டையும் கொண்டு நீங்கள் மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க. ஒரு கொஞ்சம் காலம் போகும்போது எங்களுக்கு வசதிப்பட்டால் நாங்கள் ஏதாவது செஞ்சு தருவோம். சரிதானே. இப்போ இன்றைய தினம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வருவோம். இப்போ பீச்சுக்கு போட்டு வருவோங்க. ஆளை கொண்டு போய் ஏன் பெற மாட்டேன் சொல்கிறேன். எப்படி இருந்தாவ அப்படி இருந்தாவ இப்படி மயங்கி அப்படி விழுந்துடுவோம். சின்ன நான் தூக்கி. சரி இப்போ வீட்டிலையும் கேட்க விட மாட்டாவா? சில கட்டத்தில் வரைக்கும்
சில இதில் நான் சொல்லையா அக்கா வந்து தான் மயங்கி விழுந்து போடுவேன் வெளியில் போனேன் அப்படின்ற மனநிலைமையிலேருந்து வெளியில் வரணும். இப்போ நம்மள அக்காவுக்கு 35 வயசுண்டாமல் இன்னொரு சரி எனக்கு ஒரு 30 வருஷம் வந்து பார்ப்போமே. அது மட்டும் அக்கா வாழணுமா இருந்து அப்படி சரி வராங்க. வெளியில் போகாமல் ஒரு மனுஷன் வாழ்கிறன்றது கஷ்டம் தானே. இப்போ நீங்களே போயிட்டு வாரீங்க, டக்குன்னு கூப்பிட்டு ஓடி வாரீங்க, திரும்ப போகிறீங்க. அக்காவால் போயிடலான்ற வந்து ஒரு அசாத்தியமான விடயம் தானே. அப்போ நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் மாற்றுவோம்மா, எல்லாத்தையும் மாற்றுவோம். சரி தானே, மாற்றலான்ட்டு ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக மாற்றலாம் வேண்டா. சரியாம்மா, உடம்பில் வந்து நாங்கள் எதையுமே நாங்கள் மாற்றலாம், மனநிலையுமே சகலதையும் மாற்றலாம். இப்போ இன்றைக்கு வந்துட்டு ஆளை மாற்றுவோம். சரி, ஆளை கொண்டே கொஞ்சம் பெம்பலாக காய்ச்சி பேசி சிரித்து ஒரு டிவி ஒன்று எடுத்து வந்து கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சீரியல் கனெக்ஷன் செட் பண்ணுவோம். நீங்கள் ஊரில் தெரியுமா ஆக்கள், அதுக்குரிய ஆக்களை அவருக்கு தெரிஞ்சுக்கும் தானே கூட அவருக்கு டிவி கனெக்ஷனுக்கு ஒரு ஆளை தண்டி விட்டோம்னு சொன்னால் அது ஒரு 500 800 வரும். அதை நீங்கள் மாதம் மாதம் கட்டி கொள்ளலாமா? இல்லை அந்த நாங்கள் தர்ற காசுலேயே நீங்கள் ஒரு 500 எடுத்து கட்டலாம். அது பிள்ளையண்டு இல்லை. ஏன்டா இப்போ என்னது தான் சாப்பிட்டாலும் 3 நேரம் மன சந்தோஷம் முக்கியம் தானே. இப்போ அதுக்கும் ஒரு 500 செலவழிக்கிறதுல தப்பு இல்லை. சரியா அக்கா? என்ன தம்பி, எங்களோட தம்பி வந்ததால் இவ்வளவும் நேர்மையாக இருந்தவு. இல்லை வேறு ஆட்கள் வந்தால் நிற்க யாரு அதான் நிற்க மாட்டா, மயங்கி சரியா வந்துடும். பார்த்தீங்களா? இப்போ அக்காவுக்கு வந்து இப்போ இருந்து நீங்கள் அன்றைக்கு வந்து போய் எங்களோட அறிமுகத்தை காட்டி எல்லாம் செஞ்சுதேல். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை இப்போ அம்மா என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்போ எங்களை மாதிரிக்கு வேறு யாரும் வந்திருந்தா அக்கா வந்து கண்ட உடனே மயங்கி விழுந்திருப்பா, ஓடி போய் ஒழிச்சிருப்பான்ற மாதிரி. ஆனால் நாங்கள் வந்து இந்த கதைச்சி பழகின விதம் வந்து அக்காவை அந்த மாதிரி செய்ய வைக்கலைன்னு சொல்கிறான். இல்லை சந்தோஷம் அம்மா. சரி தானே, இப்போ நாங்களும் பயந்தோற அளவுக்கு நாங்கள் இது இல்லை தானே, நாங்களும் மனுஷர் தானேண்ணா. எல்லாரும் அப்படி இல்லை என்ன எல்லாரும் அப்படி இல்லை, நம்பல. இது நம்ம பாவிச்சுட்டு வருவாங்க. நாங்களும் பாவிக்கிறதானே. இப்போ பகலில் குறைவு, பகலில் குறைவு. நீங்கள் பாவிக்க மாட்டீங்க. ஏன் பாவிக்க? 6 மணி பிறகு 6 மணி என்றாலும் நீங்கள் பாவிக்க மாட்டீங்க. பின்னேரம் 6 மணி பிறகு இந்த 6:50 சந்தியில் வந்தீங்கன்னா சரி. இல்லை உங்களோட இதில் இல்லை தலைகளான்னு இப்போ நாங்கள் 3 பேர். ஓ 3 பேர் ஒரு ஆள் கூட இன்றைக்கு ஒரு ஆள் கூட சொல்லுங்க. டிவி தூக்கணும் தானே, அதால் ஒரு ஆள் கூட கொண்டு தான். அக்கா ஓமோமோம் நீங்கள் வளர்க்குங்க, பிரச்சனை இல்லை. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. இங்கே வாங்க, இதெல்லாம் போகணும், இதெல்லாம் போகணும். ஏனே பூட்டு 34 போகணும். இதெல்லாம் வாங்க. மஞ்சள் காட்டு மைனா வரிக்கா அக்கா. சரி போமே, சரி வாங்க போம். ஓ பூட்டிட்டோம். என்னது ஐடென்டி கார்டோ? சிஜி அதான் தேவையில்லை அக்கா. சிரிச்சு கொண்டு வரோம் சந்தோஷமா. கல்லப்பில்லாண்டேண்ணே அக்காவுக்கு என்ன டிவி வேணும்? கருப்பு டிவியோ வெள்ளை டிவியோ? என்னக்கா கலர் டிவியோ? ஓ அது சரி, கலர்லாம் பெறும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி இல்லை. நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு அந்த டிவி கருத்த டிவியோ வெள்ளை டிவியோ வேணும்? என்ன நினைஞ்சது தான் திறப்ப தான் அக்காட்ட கொடுப்போம். ஓடட்டும். நீங்கள் ஓடுவீங்க கார்? ஓட மாட்டீங்களா? அம்மா ஓடுவீங்களா? நீங்கள் ஓட மாட்டீங்களா கார்? நான் கொடுமாடா அப்பா. புறம் என்ன கதவு திறக்கிறீர்கள்? உங்களால் எவ்வளோ சாதிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த கதவு ஒரு ஒரு வேலையும் திறக்கல நோமில்ல. ஏன் ரைட் அவ்வளோதான் விஷயம். சரியா சரியா அப்படியா? பின்ன சார்ந்து கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கணும். சரி ஒன்றையும் யோசிக்காம. ஓ விஜயாந்த பாட்டையும் போட்டு விடு. ஏன் பம்பலா கேட்டுன்னு வரானே.
அப்புறம் விஜயா இந்த பாட்டை எங்கடா கொண்டு வாம்மா. அந்த ராஷா ராஷா மன்மத ராஷா அந்த பாட்டு விஜயானந்து அதாட்டே அப்போ அதாட்டே பாட்டா காது விஜய்ண்டேன் அது ரைட் 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 அது விஜய்ண்டேன் அந்த கருப்பு சேட்டோட 2 பேர் ஆடுறது கண்ட பாட்டுக்கு விஜய்ண்ட பாட்டேன் அது ரைட் 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 பாப்போம் அக்காவுக்கு ஒரு விஜயானந்த பாட்டு உண்டு இருக்கா. அக்கா விஜயானந்த பாட்டுன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உண்டு. ஆ முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டு அது அது ஓகேயோ அந்த பாட்டு ஓகேயோ என்னண்டு இப்போ அப்படி சொல்லக்கூடாது அப்புறம் என்ன அளவுக்கு கிட்டுவாங்க அந்த பாட்டுக்கு காருக்குள்ள வடிவாக சொல்லணும் எனக்கு இந்த பாட்டு வேணும் எனக்கு அந்த பாட்டு வேணுமெண்டேண்ணே உங்களோட எவ்வளோ அன்பா பழகி நாங்கள் எவ்வளோ காரியங்களை செய்யணுமெண்டு வந்திருக்கோம். முத்துமணி மாலையை கேட்போமே ஆக்கா முத்துமணி மாலையை கேட்போமே ஒரு நந்தவனம் பூரானே போது சந்தனமும் நீதான். அக்கா இது நேராக போகிற ரோட்டம் இங்கே போகுது மெயினுக்கு தெரியும் எனக்கு எங்கே போண்டு இருக்கிறேன் நான் இல்லை எந்த இடத்துக்கு போகுது பிள்ளைங்கள இல்லை நாங்கள் இப்போ ஏறாவூருக்கு போகிறோம் டிவி எடுக்கிற சரி தானே ஏறாவூருக்கா இப்போ நீங்கள் கதைக்க மாட்டீங்களோ நாங்கள் பாட்டை கேட்டுட்டு போவோமா அப்போ ஆகா மேகம்தான் நிலவ மூடுமா மவுசுதான் குறையுமா. அக்காவை எவ்வளோ தூரம் நான் வந்து நேசித்து ஒரு அன்பு பாசத்தை காட்டி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு டிவி எடுத்து கொடுப்போம் கொண்டு வரோம். நான் அக்கா என்னோட கதைக்கிறாவே இல்லைன்னு நினைக்கிறப்போ எனக்கு சரியான கவலையாக கிடக்கப்பா. ஆனால் அந்த நான் கவலைப்பட்டேன்னா அப்புறம் அது உங்களை சும்மா விடாதான் அது பார்க்க என்னோட காய்ச்சி பேசி வந்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் வடிவா பின்னுக்கு சார்ந்து நிமிந்து இருந்து ஸ்மார்ட்டாக இருந்தோன்னு வாங்க அப்பம் அங்கே இப்போ கேட்கணும் அங்கே டிவி என்ன விலை அது எல்லாம் கேட்கணும். எங்கே வர மாட்டீங்க நல்லா கதையே இல்லை நீங்கள் வராட்டி அந்த முஸ்லீம் அண்ணாவோட அன்றைக்கி தாடியோட சொல்லி விட்டு வந்து தீக்கணும் வந்து அவளுக்கு உங்களை வந்து ஒரு சிங்கரில் விலை கூடடா அவர்கிட்ட எடுப்போம் இப்போ நாங்கள் வரையக்க எடுத்துக்கொண்டு வந்திருப்போம் சிலர் நான் எடுத்துக்கொண்டு வரைக்குள்ள நீங்கள் உங்களுக்கு பிடிக்கான்னு சொல்லிட்டீங்கண்டா நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க சரி சொல்லி விட்டீங்கன்னா அப்புறம் இல்லை நான் கவலையாக போடுமே இல்லையா அப்போ அப்படியெல்லாம் கணக்கு விளையாட்டு இருக்குல்லோ அப்படி ஒரு பென்ட்ரைவ் வாங்கினா ஒரு 2-3 படமும் ஏற்றி கொடுத்துக்கலாம் வேணே ஏன்னா இப்போ கேபிள் டிவி போய் கெடுக்கிறது வந்து இத்தனை நாள் செல்லுவரியா இல்லை இப்போ நாங்கள் செஞ்சு கொடுக்குறேன்டா ஓகே மற்ற நாங்கள் கேபிள் டிவி செட் பண்ணி விடுறோமாக்கா நீங்கள் ஒரு நாடகம் கொண்ட பார்க்கறதுவாங்க சரிதானே. எனக்கு அந்த நாடகங்கள்ட பேர்களும் இப்போ என்னென்ன நாடகங்கள் இருக்கணும்னு தெரியும். இப்போ என்ன நாடகம் பேர் சொல்கிறோம் அவங்க ஏதாச்சும் அது ஈரமான ரோஜா செம்பருத்தி வள்ளி தெய்வான ஈரமான ரோஜா பாடிப்போன ராஜா இரட்டை ரோஜா இலகிய மனசு மும்மூர்த்திகள் 3 தோரணம் முக்கவாசி பாவாடை இதில் பார்த்தீங்களா கேட்கே சிரிப்பு வரனே அந்த நாடகத்தை பார்த்தா என்ன சொல்லுங்க அவங்களோட மனசு 3 கால் முயல் குறைக்காதனே கும்பிட்ட குரங்கு
என்னடா பஜிரிக்கிற சிரிப்பு எனக்கு கண்டா அவ்வளோங்க இல்லையே அழுகிற சிரிப்பு என்ன கொடுங்கடா சிரிப்பு கடைஞ்சிரிப்பு சிரிக்காடா பாப்பா என்ன கடவுளே. நீங்கள் ஒரு 10 நாளைக்கு சரிதானே மனம் விட்டு பாய விட்டு சத்தமாக கலபுலன்னு சிரிச்சுப்பாங்க, உங்களோட பெருத்த முழுக்கமாக இருக்கு. எங்க நான் சொன்ன நாடகத்தின் பேர் திரும்ப சொல்லுங்க ஆபம். ஆ தெரியா? அப்போ கொஞ்சம் ஞாபகம் மறதி பிரச்சனையும் இருக்கல்லோ. ஓ அதுக்கு என்ன செய்யணும்னா அப்படியே காலம் போய் வீட்டை சுற்றி ஓடுவோம் 3 தடவை. ஆ கடவுளை கூப்பிட்டு வேலையில் ஓடணும் சரி. சரி அப்போ நான் கடையடியில் போய் தொடருவோம் மேடா, பாட்டு கேட்டுன்னு போவோம் பம்பலா. அண்ணா பாருங்க ஒரு முஸ்லீம் ஆள் தான், ஆனால் நம்மளோட ஒரு பெரிய ஒரு தீவிர ரசிகர். கண்டா கதைச்சா உடனே கேட்பார், இளநீ ஒன்று குடிப்போமா, டீ ஒன்று குடிப்போமா, சாப்பிடுவோமா, வீட்டை வாரீங்களா சா ஓ எல்லாம் கேட்பார். உங்களோட வீடியோவும் பார்த்துட்டு பாரு பண்ண. ஓ இப்போ உங்களோட ஸ்டோரி ஃபுல்லாக சொல்லுவார். உங்களை கேட்டதா? எப்படி வந்த தெரியாது வந்தது. இது கொஞ்சம் க்ரௌட்டாக அளந்தானே போகிறண்ட கடைஞ்சிக்கல்றாப்பா. வந்துட்டே ஜாம் ஆர்டரில் அதுவும் டிப்பர் எத்தாம வரைக்கும் கவனமாக இருக்கணும். அக்கா எந்த பக்கம் கிட்னி இருக்கு, இடை பக்கம் வேலை பக்கமா? ஆ இல்லை உங்களுக்கு எது தேவையில்லைன்னு சொன்னால் அதுக்கு தான் செய்யலாம். ஆ எந்த பக்கம் கிட்னி எடுப்போம்? அக்கா கதைக்காத பட்சத்தில் உண்மையாக நான் கண்கலங்க வேண்டிய கட்டங்களும் வந்துடுமா? இவங்களுக்கு தான் டிவி பார்த்து ஒரு போனஸில் கொடுக்கும். நீங்கள் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு வரோம், அங்கே எடுக்காமையா தெரியும் தானே. அம்மா என்னம்மா அடே பஸ்ஸுக்கு வர 100 இருந்தால் தாங்களா? ஆ பாருமா அனுப்பிடுவோம் போமா இருந்துக்கிறோம். இந்தா பார்த்தீங்களோ அம்மா கண்டோனாக்கா தள்ளாடிக்கு. சரி போயிட்டாங்க, பயமாக கிடைக்கவா பார்க்க? ஆக்கா அது ஓகே அக்கா அப்போ நீங்கள் இருக்க போகிறீங்களா அதுக்குள்ள? சரி மயங்கலாம் அந்த அண்ணா வந்து காய்ச்சி அப்புறம் யோசிக்கிறாங்க. வெளிப்படையாக காய்க்க மாட்டேன் அதுங்க கூட காய்ச்சி ஒரு சரி பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் அக்கா இருக்கட்டும் ஓ அக்கா இருக்கட்டும். அம்மாவும் இருக்க போகிறீங்களா அப்போ? அம்மா விடுங்கோ என் அக்காவுக்கு உதவிக்க. போஸ் பாப்பா டிவி இதுதானே என்ன 10B என்ன இது 32 இன்ச்சு என்ன எவ்வளோ காலம் வாரண்டி? 1 இயர் என்ன இது எதுவும் செக் பண்ணணுமா என்ன விளக்கம் இல்லைங்களே? நான் பார்த்து கொண்டு போமே. என்னண்டா இப்போ நாங்கள் நிற்கிறேன்டா விஷயம் நாங்களும் இல்லையல்லோ ஆக்களும் கொஞ்சம் அந்த விவரம் குறைவு தானே. இப்போ வெளியில் இருந்து வாரையில் இப்போ நல்ல ஒரு இதாக இருந்தால் தான் நல்ல பக்கத்து தான் சந்தி வழி தான். இப்போ நான் அதுதான் இப்போ உங்கள்கிட்ட வந்த காரணம் மெயினாக அதுதான் ஒரு சீட்டிங் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கணுமெண்டு. எல்லாரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க நான் கால் என்ன
ஓகே அது அப்புறம் அங்கே உங்கள்கிட்ட பென் ட்ரைவ் வேணா இவங்க எங்கே படம் எடுத்து அண்டனா பார்த்தீங்கன்னா டிவி 45,000 அந்த பவர் பேக் வந்து 3,000 அதை வந்து அந்த டிவி அடிக்காமல் பாதுகாக்கிறது வந்து கரண்ட் வந்துட்டு கோடி குறைய வரைக்குள்ள வந்து இது இருந்தால் நல்லம் டிவிக்கு வந்துட்டு டேமேஜ் ஆகாது ஓகேண்ணே இப்போ சந்தோஷம் வரட்டுமா நெக்ஸ்ட் டைம் போகும்போது போய்க்கலாம் சரியா ஏன் பேருக்கு ஆ அண்ணா அப்படியா அதாடி கொஞ்சம் கேமரா அந்த பவர் பேக் தரல இன்னைக்கு வைக்கலாம் தானே பின்னு தம்பி இருக்கான் வச்சிருப்பான் பிரச்சனை இல்லை எப்படி அண்ணா நீங்கள் வந்து எட்டி கதைக்காக்கா பயந்து ஓட்டா ஓ மயங்கி போனேன் ஓ அவள் வெளியில் சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இல்லை அவள் வெளியில் வாரியல் தானே உள்ளுக்கு இருக்கிறான் உங்களேன்ல அந்த அவர் அம்மா வந்துண்டா தர்மம் எடுக்கிறவா அவள் வந்துண்டா அப்படி அவள் பதட்டம் வந்துட்டு டக்குன்னு யா என்ன கலண்டரா அவன் கொடுத்துருவான் அவங்களுக்கு ஓகே நன்றி மறுடா சந்திப்பா மறுபடியும் போய்க்கொள்வான் சரியா சரி அக்கா என்ன நடந்தது அவரை கண்டு பயந்துட்டீங்களா அப்போ யோசிக்கக்கூடாது சரியா அக்கா நாங்கள் இப்போ உங்களுக்கு டிவி எடுத்துகிட்டு போகிறோம் அப்போ சந்தோஷமாக சிரிச்சு கொண்டு வரணும் நீங்கள் கவலைப்பட்டு வராமல் ஆ பூனைக்குட்டி மேய்கிட காலை பார்க்க ஆடுவோம் வட்டை போடுவோம் அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நாங்கள் நிப்பாட் நடத்த வந்து அண்ணா வந்து கதை அக்காவுக்கு திடீர்னு பயம் வந்துட்டு ஆடுறா இதுன்னு ஏன்னா அக்கா வந்து வெளியில் இருக்கிற உறவு தானே அதால் அக்காவுக்கு பயம் வந்துட்டு இந்த பயமெல்லாம் குறைக்கொண்டா என்ன செய்யண்டா நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோம் சரி தானே இப்போ 2-3 நாளில் அப்போ நீங்கள் எங்களோட வாரீங்களா யாழ்ப்பாணம் அங்கே வாரீங்களா யாழ்ப்பாணத்துக்கு அக்கா ஓகேயா என்னம்மா அந்த என்ன சத்தமோ இல்லை ஏன்னு இப்படி பாருதா சரி சரி அது அந்த பாட்டுக்கு ஏண்ணா இல்லை 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 வீட்டில் இப்போ உண்டாக்கணும் பக்கத்தில் வந்துட்டு சரியா சரி சரி வீட்டை போனால் சரி அளவு வீட்டை காட்டினா சரியா இப்போ தான் விளங்குது அக்கா ஏன் தான் வரமாட்டேன்னு சொன்னோன்னேடா நான் நினைச்ச ஆளுக்கு அந்த வழியில் ஃபேஸ் பண்ண பயமுண்டு ஆனால் பயணங்களும் அதை கொஞ்சம் பிரச்சனையாக தான் கிடக்கு எது ரோட்டு சரி சரியா நான் பணியை வச்சு விட்றேன் இங்கே ஐயா வேற ஒரு சரியாக இடத்த பார்த்து செட் பண்ணணும் மேலே வச்சு கட்டில் வச்சு விட்றா ஓ கட்டில் விழுந்தா கந்தா என்ன ஓ ஸ்டாண்ட் சரி அது நீங்கள் ஒரு ஆள் யாரும் ஒரு ஆள் பிடிச்சிங்க ஐயாடு சொல்லி அவங்க வந்து ஃபிட் பண்ணி விடுவாங்க சரியே நான் அது காசு வந்துட்டு போகிறேன் எங்கே அவ அக்கா
என்னக்கா ஓகேயா? தண்ணி எப்போ கொடுங்க? கொஞ்சம் குடிங்க ஓகே. கொஞ்சம் குடிச்சா ஓகே. ம் இல்லை அது ஓகே இப்படி வாரது அவ்வளோமே. சரி அது ஓகே ஆருமா. என்ன ஹாஸ்பிட்டலில் கொண்டு வரணுமா? ம் ம் சாமி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் என்ன சொல்கிறாங்க? ஓகே. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, நாங்கள் அக்காவையும் அம்மாவையும் கூட்டிகிட்டு போனாங்க வந்து டிவி எடுத்து கொடுக்குறக்காண்டி. ஆனால் கடையடியில் போயிட்டு வந்து அக்கா சொன்னால் தான் வந்து வெளியில் வரலைன்னு. அப்போ நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. அக்காவையும் அம்மாவையும் உள்ளுக்கு விட்டுட்டே நாங்கள் போயிட்டு டிவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வார வழியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கா கொஞ்சம் இயலாக வந்துட்டுது. அப்புறம் வீட்டை வந்த அப்புறம் கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் இயலாதன்மை வந்து கொஞ்சம் கூடிட்டுது. இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னு சொன்னால் அக்கா நார்மலுக்கு வந்துட்டா. இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சுதான் நாங்கள் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் இருந்தாலும் அக்கா கூட்டிகிட்டு போனோடைய தான் நாங்கள் வந்து கண்ணால் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சொன்னால் இது வந்து அக்காட நார்மலான வாழ்க்கையில் டெய்லி வர ஒன்று தான். அப்போ இன்றைக்கு கொண்டு வந்துட்டு புதுசாக வரே இல்லை. இருந்தாலும் எங்களுக்குமே அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த வகையில் வந்து ஓகே, அப்போ அக்காட பிரச்சனை இதுதான் அப்படின்றத வந்து அறிஞ்சு கொண்டோம். பார்ப்போம், நாள் போக போக கொஞ்சம் பைய அக்காட ஆக்டிவிட்டீஸில் மாற்றங்கள் வரும் சிலவல்ல. சரியா? மற்ற என்னென்னு சொன்னால் அந்த டிவி இருக்கா நீங்கள் உங்கள்கிட்ட அவர்கிட்ட சொல்லியிருக்கா யாரும் அதை பிடிச்சி இந்த கேபிள் கனெக்ஷன் எடுத்து போட்டு பார்க்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி கொடுங்கம்மா. நான் வந்து நிற்க மாட்டேன், கட்டாயமாக இருக்கா நீங்கள் செய்யணும், நான் உங்களுக்கு காரணம். சரி, அதுக்கேற்ற மாதிரி. மற்ற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ சில பேர் நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ இவங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த விலைக்கு வந்து என் டிவி எடுத்து கொடுப்பான், அவங்களுக்கு செலவுக்கு கொடுத்துருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து ஒரு அண்ணா அவர்கள் வந்து அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு டிவி உண்டு நான் எடுத்து கொடுக்குறேன் கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர்கிட்ட ஆசையின்படி நாங்கள் அதை செஞ்சு தந்தோம். நீங்கள் அதை காலத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அக்காவரால் வந்து அம்மாக்களுக்கு வந்து மந்த்லி வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்து சாப்பாட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அக்கா அவருக்கு அடித்து கேட்போம் பாருங்க, எவ்வளவு வந்துட்டு செய்வாங்க அக்கா, எவ்வளோ காலத்து செய்வாங்கன்னு சொல்லியா. நீங்கள் யோசிக்காதீங்க, இது நார்மலாக வராது தானே என்ன மகளுக்கு. கவலை தான் நான் சொல்கிறேன், கட்டினதே என்ன கவலை கூட. சரி, அக்கா வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, இல்லை பிரச்சனை இல்லை. அக்கா வந்து எனக்கு சொல்லியிருந்தா இப்படி தான் வந்து இவங்களுக்கு மந்த்லி சாப்பாடு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அக்காட பேர் விவரம் ஒன்று வந்து அக்கா இங்கே மென்ஷன் பண்ணல. அக்காட லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காட லாஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 541. அக்கா வந்து ஹலோ கிருஷ்ணா, இந்த பண உதவியை
மட்டக்களப்பில் உள்ள 35 வயசு உள்ள சின்ன பிள்ளை குடும்பத்துக்கு கொடுக்கவும் அப்படின்ற மாதிரி அக்கௌண்ட் எழுதியிருக்கிறான். அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு 20,000 மட்டும் அனுப்பியிருந்தவா. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மாதம் ஒரு 10,000 15,000 வந்து அக்கா உங்களுக்கு அனுப்புவா. சரி தானே? அப்போ உங்களுக்கு அதை பயன்படுத்தி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சசியம்மான்னு சொல்லி வந்து அவங்க கனடாவில் இருக்கிறவங்க, அவங்க வந்துட்டு ஒரு 1,00,000 மட்டும் அனுப்பியிருந்தாங்க. இவங்களுக்கு கொடுங்க, கையில் வந்துட்டு செலவுக்கு வச்சு கொள்ளட்டும், எதுவும் சின்ன சின்ன வேலை திட்டங்கள் இருந்தால் அவங்க செஞ்சு கொள்வாங்க அப்படின்ற மாதிரி. அது நீங்கள் பேங்கில் போட்டு வைக்கலாம் எதுவும் தேவைன்னு சொன்னால், இல்லாட்டி எதுவும் திருத்த வேலைகள் செய்கிறேன்னா நீங்கள் அதுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சரி தானே? ஸோ அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 401. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ 2 பேர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் வந்து உங்களுக்கு மாதம் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறான். மற்ற அம்மா வந்து உங்களுக்கு டிரெக்டாக வந்து 1,00,000 மட்டும் அனுப்பிக்க அவங்களுக்கு கொடுக்க சொல்லி. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோர்வேல இருக்கிற ரூபன் அண்ணா வந்து இந்த டிவியை வந்து கிருஷ்ணா நான் எடுத்து கொடுக்குறேன் தங்கச்சின்ற பொழுதுபோக்கு அவங்களோட மைண்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கு அப்படின்னு மாதிரி வந்து முன் வந்திருந்தார். ஸோ அண்ணாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு 087. சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்து சந்தோஷம். இப்போ நான் வந்து அம்மாவுக்கு அந்த காசை தந்தேன்னு சொன்னால் சரி தானே? என்ன சொல்கிறேன், கொஞ்சம் சந்தோஷமாக போட்டு வேணும்னு பார்த்து கடைசியில் பிழைச்சி போச்சு. அது பரவாயில்ல, நோம்பலாக வளமே வாரதானே என்ன? ஓகே. இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கு வேறவர் போய் திரும்ப ஆளுகள் செய்ய நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. சரியா? நாங்கள் 1,00,000 இருக்குது. இது வந்து அந்த சசியம்மான்றவங்க வந்து தந்தவங்க உங்கள்கிட்ட கையில் கொடுக்க சொல்லி. சரி தானே? அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து அவள் 15,000 படி மாதம் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தவா. ஆனால் 20,000 அனுப்பியிருந்தா மேபி எதுவும் நீங்கள் தம்பி 4,000 ஐயாயிரத்தை செலவு கடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிக்கக்கூடும். ஆனால் அதுவும் எங்களுக்கு வேண்டாம். ஆனால் 15,000 இல்லாட்டி ஒரு 10,000 வரைக்கும் அவங்க மாதம் சோறு அவங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் தந்தீங்கன்னா நான் அவங்களுக்கு கொடுத்து விடுவேன். அவங்க அதை மாதம் செஞ்சு கொள்வாங்க. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுற அதை நான் இப்போ போய்க்குள்ளே வாங்கி கொண்டு போகிறேன். ஸோ இது வந்து அந்த அக்கா தான் காசு. சரி தானே? இப்போ சந்தோஷம் தானே? சந்தோஷம். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நல்லபடியாக இந்த மகள வருத்ததும் இப்படி இவ்வளவுக்கும் ஒருத்தரும் இப்படி எங்களுக்கு செஞ்சதே இல்லை. இந்த அக்கா தங்கச்சி மகளான ஒரு 2 மகள் ஒரு மகன் எல்லாரும் வந்து எனக்கு உதவி இவ்வளவு செஞ்சிருக்காங்க. செஞ்சது எனக்கு இவ்வளவு இதான இது சந்தோஷத்தில் இருக்கிறேன். நான் இன்றைக்கும் நான் கத்தின இது கொஞ்சம் நிறைவேற்றி தந்திக்காங்க. மகன் கிருஷ்ணாவும் இந்த செய்கிற ஆட்கள் எல்லாரும் மக்கள் 3 பேரும் சேர்ந்து எனக்கு என்ன நல்லா தான் பார்த்துருக்காங்க. பார்த்ததில் எனக்கு ஒரு இதுவும் இல்லை. நல்ல வடிவாக இதாக நடத்திக்காங்க. இந்த புள்ளோட இது பிற்காலம் பெறங்காட்டிலும் இந்த மகளை பார்ப்பாங்கன்ற இது ஒன்று எனக்கு இருக்கு. நாங்கள் தான் இது செஞ்சு போனாலும் எங்களை பார்க்குறதுக்கு இந்த வழி செய்வாங்கன்று நல்ல இதான இதில் இருக்கிறேன். கொஞ்சம் மனக்கவலை வந்தது மகளுக்கு அதெல்லாம் மாறி சீக்கிரம் மாறிடும். அந்த டிவி இருக்கா அக்கா இருக்கா ப்ளீஸ் இருக்கா அவங்களோட அவர் இருந்தாலும் கொண்டு ஜாரியம் பிடிச்சி இருக்கா ஃபிட் பண்ணி கொடுங்க. அண்ட் வந்து அந்த கேபிள் கனெக்ஷன் இதில் காசு கொடுத்துருக்கோம் தானே, என்ன ஒரு இனிஷியலுக்கு ஒரு 5,000 அப்படி தேவைப்படும். அதுக்காக செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து நீங்களே எனக்கு அந்த கண்டாக்ட் பண்ணது படம் போட்டு விடுங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்த மாதிரி ஏன்னு சொன்னால் இல்லாட்டி பிரியோசனம் இல்லை அதை செஞ்சு கொடுத்தவங்க அவள் அந்த நாடகம் அப்படி இப்படி பார்க்கட்டும். சரியா? அப்போ ஓகே தானேம்மா, சந்தோஷம் தானே? இதை நீங்கள் வந்து உங்களோட தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி தானே? கச்சான் கொண்டு வந்து கேட்டாண்டா அப்புறம் கொடுக்குறீங்களா காசு? சரியா? சரி தானே? இப்போ நான் போகிறேன். ஸோ வந்து சொல்லுங்கள் எடுத்து குடிப்போம். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் ஒரு ஷார்ட் பீரியடுக்குள்ளே வந்துட்டு இந்த ஹெல்ப்பை பண்ணினா அந்த என்ன சொன்னால் இது எங்களுக்கு பார்க்கல. எங்கிட்ட ஃபோன் இது பார்வை ஒன்றும் இல்லை. டிவியில் பார்க்கலாம், எடுத்த பார்க்கலாம். டிவியில் நீங்கள் எங்களை பார்க்கல, அது ஒரு நேரம் பரிவினம் பார்க்கலாம். அது பார்க்கலாம். உங்களை பார்த்துக்கு எங்கிட்ட இதை பார்க்கணும். எப்படி போகிறேன் உங்களுடையா அண்டே நீங்கள் பாட்டு ஒன்று பாருங்க, ஞாபகம் இருக்கா? நெஞ்ச முண்டு நேர்மை ஓடு ராஜாண்டு பாடினோம், ஆடல பாடினோம், எல்லாம் செஞ்சுதான். மகன் மாதிரி சிரிக்கிறாடா இப்போ சிரிக்கிறா கொஞ்சம் அவனிக்கிறா பின்னுக்கு நெல்ல வந்து
ஓகே, அப்போ சந்தோஷம். எங்கள் மூலமாக உதவி செய்ய வந்த அந்த 3 பேருக்குமே வந்து நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் இவங்களுக்கு கையில் கொடுத்த அமௌண்ட் வந்துட்டு இப்போ இவங்களோட தற்காலிக தேவைக்கு அன்றைக்கு ஒரு 50,000 கொடுத்தனால இன்றைக்கு ஒரு 1,00,000 கொடுத்துருக்கோம். இனி மந்த்லி உங்களுக்கு ஒரு 15,000 வரைக்கும் அந்த அக்கா அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் கதைச்சி போட்டு அதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறேன் அக்காவுக்கு. சரியா? அதை வச்சு உங்களுக்கு 15,000 நோம்பலா காணும் தானே அக்கா, நான் 3 பேருக்கு. இனி அவரும் பைய இடக்கிட வேலையை போயிட்டு வந்தாலும் ஓகே தானே, என்ன பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? இப்போ நான் போயிட்டு வரட்டுமா? சந்தோஷம் தானே என்ன? சரி, ஓகே. அப்போ நாங்கள் வந்து இதோட முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உண்மையில வந்து எனக்கு தெரியாது அக்காவுக்கு வந்து இந்த மாதிரி வேறமென்னு தெரியாது. நான் அவாவை ஒரு காரில் ஏற்றிட்டு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணுன்னு தான் கூட்டிகிட்டு போனது. ஆனால் அது வந்து கொஞ்சம் இதாக போச்சு. இந்த முஸ்லீம் அண்ணா வந்து அவரை சாடியை பார்த்தோன்னா அக்கா திடுக்கிட்டு போனா வரியா என்ன வரியா இடமெல்லாம் சொல்லிட்டு சிரிச்சு போகல சபியாக படிக்கையும் பாட்டெல்லாம் கேட்டது போகல. அவர் வந்து இப்படி என்று கதை அவர் வந்து திடீர்னு கிட்ட வந்து பார்த்தா அப்புறம் அக்கா அந்த வழியில் போகிற குறைவு தானே. அந்த அண்ணாவும் இந்த வீடியோ பார்ப்பார். அண்ணா உங்களோட ஒரு பிள்ளையும் இல்லை, நீங்களும் எங்களை நேசிக்கக்கூடிய ஒரு உறவு தான். ஆனால் அக்காட அந்த மனநிலைமை வந்து அண்ட் வந்து அதில் ஒரு தர்மம் எடுக்கிற அம்மா ஒரு ஆள் வந்து கிட்ட அப்படின்னுட்டு பார்த்தவா. அப்போ அதெல்லாம் அவா கொஞ்சம் அந்த மனதளவில் அப்செட்டாக போய்ட்டு. ஏன்னா இப்போ இங்கே பார்த்துட்டு போனெல்லாம் படிவான முகங்கள் தானே, எங்கட முகங்கள் தானே. திடீரென்னு வந்து வேறு ஆக்களை பார்த்தோன்னா கொஞ்சம் குழம்பி போனால். சரி, எனிவே சந்தோஷம். நாங்கள் வந்து செஞ்சது வந்து யாரையும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருந்தால் அதுக்குமே மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்ளோம். அப்புறம் ஒரு நேரம் பட்டிக்குள்ளே வரும்போது வருவோம். சரியா?